ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்னைக்கு மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. ஆமாங்க, ஜிஆர்டியில் நான் வந்து ஒரு 100 மில்லிகிராம் காயின் வந்து ஜஸ்ட் ஃபார் 500 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக அந்த காயினோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1500 ருபீஸுங்க. பட் நான் வந்து 1000 ருபீஸ் வந்து எனக்கு எப்படி டிஸ்கவுண்ட் ஆச்சு, நான் என்ன ட்ரிக் ஃபாலோ பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறது தான் உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 250 மில்லிகிராம் காயின் கேட்டேன். பட் அது வந்து அரௌண்ட் ஒரு 3500 கிட்ட வந்ததுங்க. பட் ஜிஆர்டியில் இப்போ வந்து அப் டு April 26 வரையும் இன்னும் நோ வேஸ்டேஜ் ஆஃபர் இருக்குது. ஸோ இந்த 100 மில்லிகிராம் காயின் வந்து நார்மல் டேஸில் நீங்கள் வாங்க போனீங்கன்னா ஒரு 150 ருபீஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து டையிங் சார்ஜ் மாதிரி கொடுக்க வேண்டியது இருக்கும். பட் இப்போ ஆஃபரில் வந்து எந்த கோல்டு காயின் 22 கேரட் கோல்டு காயின் எதுக்குமே வந்து நமக்கு வேஸ்டேஜ் எதுவுமே கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு அன்றைக்கி கோல்டு ரேட் இன்ட்டு அந்த வெயிட் ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான். ஆக்சுவலாக நான் வந்து இந்த காயின் பார்த்துட்ருக்கப்பே வந்து எக்ஸ்டென்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க வந்து வாங்கினாங்கங்க. அதாவது நம்ம இந்த ஹாரம், நெக்லஸ் இதிலலாம் வந்து பேக் செயின் வந்து நமக்கு கழுத்துக்கு வந்து சேரலாம் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த இது ஆட் பண்ணுவோம் பார்த்திங்களா, வளையம், அதுதாங்க அந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது. ஸோ அவங்க வாங்கின எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு ஒரு 14 மில்லிகிராமே நம்ம தாங்க கம்மியாக இருந்தது. பட் இதுக்கு வேஸ்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18.6% வேஸ்டேஜ் போடுறாங்கங்க இந்த வளையத்துக்கு. ஸோ நம்ம வந்து இந்த நெக்லஸ், ஹாரம்லாம் வாங்குறப்ப நிறையா இதுக்கு வந்து நம்ம பேக் செயினே வாங்க மாட்டோம். நம்ம வந்து ஓகே ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு ரோப் போட்டே போடலாம், விற்கிற விலைவாசியில் நம்ம இதுக்கு ஒரு 4 கிராம் 3 கிராம்னு செலவு பண்ணுமா அப்படின்னு யோசிப்போம் பார்த்தீங்களா. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் ஜிஆர்டியில் வந்து 18.6% வேஸ்டேஜ். பட் இப்போ வந்து 20% வேஸ்டேஜ் ஆஃபர் போட்டிருக்காங்கல்ல. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து 14.88 விழுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த வளையத்துக்கு வேஸ்டேஜோடு சேர்த்து அவங்க கோட் பண்ண அமௌண்ட் வந்து 15,939. ஸோ அலாங் வித் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்க்குறப்ப 16,417 ருபீஸ் வந்துருச்சுங்க. இதுலேயும் அந்த 20% வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் இல்லைன்னு பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 17,000 வந்திருக்கும் போல். ஸோ ஒரு கிராமுக்கு 14 மில்லிகிராம் கம்மியாக இருக்கிற அந்த ஒரு பொருளுக்கு கிட்டத்தட்ட 17,000 வந்துடுது. இனிமேல் இந்த பேக் செயின் வாங்குறதுனா கூட நம்ம சிட்டு போட்டு தான் வாங்க முடியும் போலங்க. அதோடைய வேஸ்டேஜும் அதிகமாக தான் இருக்குது. நான் வந்து இந்த தாலி உருக்கள்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கெல்லாம் எவ்வளோ வேஸ்டேஜ் வருது அப்படின்னு கேட்டப்போ மோஸ்ட்டாக எல்லா தாலி உருக்களுக்குமே அவங்க வந்து 18% மேலே தான் சொல்கிறாங்க. இப்போ வேஸ்டேஜில் 20% ஆஃபர் அப்படிங்கிறப்ப 20% ஆஃப் 18%ன்னு நம்ம வேஸ்டேஜ் கால்குலேட் பண்ணுங்க. அதாவது 20/100 இன்ட்டு 18 அப்படிங்கிற மாதிரி போடணும். அப்படி போடுறப்ப நமக்கு வந்து ஒரு 3.6% வந்து கம்மியாகுங்க, ரெடியூஸ் ஆகும். அப்போ ஒரு 14.7 சம்திங் வந்து நம்ம இதுக்கு வேஸ்டேஜ் கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தாலி உருக்கள் எல்லாம் சேர்த்து மொத்தமாக இது எவ்வளோ கிராம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிராம்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மினிமம் இந்த தாலி உருக்கள்லாம் வந்து எவ்வளோ கிராம்ஸ்லேருந்து இருக்குது அப்படின்னு கேட்டப்போ மேக்ஸிமம் வந்து 1 கிராமுக்கு மேலே தான் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வேஸ்டேஜுன்னு பார்க்குறப்ப எனக்கு இது ரொம்ப கூட தாங்க தெரிஞ்சது. அப்புறம் இந்த பவளம் வந்து லாஸ்ட் இயர் அச்சய தீதிக்கு நான் லலிதாவில் வாங்கியிருந்தேன். அப்போ பவளத்துக்கு வந்து அங்கே வந்து ரொம்ப பெருசாலாம் சார்ஜ் பண்ணலாங்க. பட் இவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த பவளம், இந்த முத்து, இந்த இதுக்கே வந்து 8,000 ருபீஸ்லேருந்து 9,000 ருபீஸ்க்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த பவளத்தில் வந்து மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா எந்த டிசைன் இல்லாமல் பிளெயினாக இருக்குங்க. ஸோ இதுக்கு வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்கன்னா 18.6% வேஸ்டேஜ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதுவே வந்து நான் அடுத்து வந்து ஒரு முத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த முத்தில் வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த குப்பியில் வந்து சம் டிசைன் ஒர்க் இருக்காங்க. இதுக்காக இது வந்து 21% வேஸ்டேஜ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது போக இந்த முத்து, பவளம் ரெண்டுக்குமே வந்து அரௌண்ட் ஒரு 7,000லேருந்து 8,000 வரையும் வரும், அதோடைய அந்த அளவை பொறுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஸ்பெஷல் ஸ்டோன்ஸு அந்த மாதிரி சொல்லி நீங்கள் அந்த கார்டு எதுவும் ப்ரொவைட் பண்ணுவீங்களான்னு கேட்டோம். இல்லை அப்படின்ட்டாங்க. இதுக்கு ரீசேல் வேல்யூ இருக்கான்னு கேட்டப்போ ரீசேல் வேல்யூவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பவளத்தோட காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும் அப்படின்னு காமிச்சாங்க. இந்த பவளத்தோட காஸ்ட்டு மட்டும் 1,120 ருபீஸ் தான் என்னமோ வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கங்க. இது ஓவரால் வெயிட் வந்து 1 கிராம் 700 மில்லிகிராம் இருக்குது. பட் அந்த கோல்டு வெயிட் மட்டும் 1 கிராம் 173 மில்லிகிராம் கிட்டே இருந்ததுங்க.
ஸோ அந்த பவளம் அப்புறம் மேக்கிங் சார்ஜ் இதெல்லாம் போட்டு அந்த பவளம் வந்து வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20,187 ருபீஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லா விதமான தாலி உருக்களும் வித் ஸ்டோன் வித்தவுட் ஸ்டோன்னு சொல்லி எல்லா விதமான தாலி உருக்களும் இருந்ததுங்க. நான் நேற்று வந்து ஆக்சுவலாக கடைக்கு போகணும்னே நினைக்கல. நான் வந்து ஈசிஆர் ரோட்டில் பீச்சுக்கு போகிறதுக்காக போயிட்டுருந்தோம். ஸோ நேற்று வந்து கோல்ட் ஷாப்லாம் க்ளோஸ்டுன்னு சொல்லியிருந்தாங்க டியூ டு எலெக்ஷன். பட் ஆனால் ஜிஆர்டி ஓப்பன் ஆகிருந்தது. ஓகே, என்கிட்ட வந்து ஒரு 1000 ருபீஸ்க்கு ஜிஆர்டியோட வவுச்சர் இருந்தது. ஸோ அதை வந்து ரெடியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தேன். காயின் வாங்கிக்கலாமான்னு கேட்டப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 1000 ருபீஸ்க்கு வவுச்சர் இருந்தது. எக்ஸ்ட்ராவாக ஒரு 500 ருபீஸ் பே பண்ணி ஒரு 100 மில்லிகிராம் காயின் வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. ஸோ இந்த 1000 ருபீஸ் வவுச்சருமே வந்து நான் வந்து பே பண்ணிலாம் வாங்கலைங்க, கிஃப்டாகவும் வரலை. இந்த 1000 ருபீஸ் வவுச்சர் வந்து அமேசான் பேலேருந்து தான் எனக்கு கிடச்சிது. அது எப்படி கிடச்சிது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து அமேசான் பே கிரெடிட் கார்டு வந்து வச்சுருக்கேங்க. ஐசிசி அமேசான் பே கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன். ஸோ மந்த்லி நம்ம வந்து எவ்வளோ நம்ம வந்து அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்றாப்புல நமக்கு வந்து கேஷ்பேக்கு அந்த மாதிரி ஆஃபர்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே எங்கே வந்து எனக்கு சேவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் பே வேலெட்டில் வந்து சேவ் ஆகுங்க. ஸோ லாஸ்ட்டாக இப்போ வந்து ஒரு 4 மந்த்ஸாக தான் இந்த கார்டு வந்து யூஸ் பண்ணுறேன். ஜான்வரியிலேருந்து தான் இந்த கார்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணப்போ எனக்கு வந்து 600 கிட்டே கேஷ்பேக் கிடச்சிது. ஸோ அது வந்து ஒரு தடவை பிவிஆரில் வந்து சினிமா பார்க்க போனப்போ டிக்கெட்டுக்கு வந்து அப்படியே மைனஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது இந்த கிரெடிட் கார்டில் வர்ற அந்த கேஷ்பேக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜிஆர்டி, டனிஷ்க்கு, கல்யாண் இந்த மாதிரி பெரிய பெரிய ஜுவல்லரி ஷாப்ஸோட அந்த கார்டு வந்து நம்ம அதாவது கிஃப்ட் கார்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது. ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட இப்போ 3 மந்த்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து மாதம் வந்து ஒரு 331 ரூபா, இந்த 300 ரூபா அந்த மாதிரி வந்து எனக்கு அந்த கேஷ்பேக் வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ ஒரு 3 மந்த்ஸ் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதமும் எனக்கு சேர்ந்துருந்தது வந்து ஓவராலாக ஒரு 1000 ருபீஸ் கிட்டே வந்திருந்ததுங்க. ஸோ இந்த 1000 ருபீஸையும் வந்து நான் வந்து இந்த அமேசான் பே பேலன்ஸ்ன்னு இருக்குது பார்த்திங்களா, இதில் தான் வந்து இருந்தது. ஸோ இதை யூஸ் பண்ணி நான் வந்து இதில் அமேசான்லேயே வந்து ஜிஆர்டியோட வவுச்சர் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 100 ருபீஸ்லேருந்து கூட இங்கே வந்து வவுச்சர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. நிறையா விதமான ஜுவல்லரி ஷாப்போட வவுச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் இப்போ வந்து கரண்ட்டாக ஜிஆர்டியில் வந்து நோ வேஸ்டேஜ் ஆஃபர் போட்டிருக்கனால நான் வந்து கால் பண்ணி கேட்டிருந்தேன். உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும், பெய்டான அமேசான் பே பேலன்ஸ்னு போட்டிருக்கா. ஸோ நான் வந்து கால் பண்ணி கேட்டிருந்தேன், இந்த மாதிரி வவுச்சர் யூஸ் பண்ணி காயின்ஸ் வாங்கலாமா அப்படின்னு கேட்டேன். வாங்கிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த 1000 ரூபாயை வந்து நான் ஜிஆர்டி வவுச்சராக ரெடியூம் பண்ணேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கேவிபியோட டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது எவ்ரி 100 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு 2 ருபீஸோ என்னமோ ரிவார்ட் பாயிண்ட் கொடுப்பாங்க. அந்த ரிவார்ட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து நான் இந்த ஜிஆர்டி வவுச்சர் வந்து அதுலேருந்து நான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ இதுக்கு முன்னாடி அதை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு 5 கிராம் சில்வர் காயின் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ யாருக்காவது வேணும் அப்படின்னா டாப் லெஃப்ட்டில் வந்து ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் யாராவது வேணும் அப்படின்னு நினச்சா கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கார்டு வந்து ஃப்ரம் 100 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காமிக்கும். ஸோ இது வந்து நார்மலாக நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணால் கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து கார்டு பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து அவங்களுக்கு மெயில் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஃப்யூச்சரில் அவங்க வந்து ஏதாவது ஜிஆர்டியில் பொருள் வாங்குறப்ப இந்த மாதிரி இந்த கூப்பன் கொடுத்து அவங்க வந்து அதை ரெடியூம் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு. ஸோ இதை தாங்க நான் வந்து இந்த 1000 ருபீஸ்க்கு இந்த கூப்பன் வந்து 22 ஏப்ரல் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும், கீழே வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். 1000 ருபீஸ் நான் 1000 ருபீஸ் பே பண்ணவே இல்லை. பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும், அமேசான் பே பேலன்ஸ். ஸோ நம்மளுடைய கிரெடிட் கார்டில் நம்ம டெபிட் கார்டில் வர்ற கேஷ்பேக்கை கூட நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கோல்டு, சில்வர் இந்த மாதிரி மாற்றுறப்ப அதோடைய வேல்யூ வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுங்க. நீங்கள் வந்து வேறு ஏதாவது நம்ம வந்து கிளாத்து இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருள், வீட்டுக்கு தேவையான பொருள் நீங்கள் வாங்குறீங்கன்னா ஓகே தான். பட் நம்ம வந்து அனாவசியமாக நமக்கு கேஷ்பேக் இருக்குது இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனாவசிய செலவு பண்ணாமல் நம்ம அதை வந்து நம்மளுடைய சேவிங்ஸாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது ஆல்ரெடி உங்களில் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கலாங்க. பட் இன்னமும் நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஏன்னா இந்த வவுச்சரை ரெடீம் பண்ணும் போதில் அங்கே ஷாப்பில் வந்து 2 பேர் கேட்டாங்க, இது என்ன வவுச்சர், இது எப்படி வாங்கணும். நானும் வந்து இந்த அமேசான் பே ஐசிசி கிரெடிட் கார்டு, ஃப்ளிப்கார்ட் கிரெடிட் கார்டெலாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இதை வந்து நான் சொன்னேன். அவங்கக்கிட்ட சொன்னதும் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட வந்து அதில் கேஷ்பேக்கவே வந்து ஒரு 3000 ருபீஸ் கிட்டே இருந்ததுங்க.
ஸோ என்னைய பார்த்து அவங்க அங்கே வச்சே வந்து அந்த வவுச்சர் வந்து ஜிஆர்டி வவுச்சர் வந்து எடுத்து அவங்க வந்து ஒரு 250 மில்லிகிராம் காயின் வந்து வாங்கிக்கிட்டாங்க. ஸோ எனக்கு இதை பார்த்ததும் ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் கூட கண்டிப்பாக இதை நம்ம ஷேர் பண்ணிக்கணும். ஸோ இது வரைக்கும் தெரியாதவங்களுக்கு யாருக்காவது ஒரு ஆளுக்கு தெரிஞ்சால் கூட கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணதே. ஸோ அட்லாஸ்ட் நான் என்னோடய 3 மந்த்ஸு அந்த கிரெடிட் கார்டு கேஷ்பேக்கை வச்சு ஒரு அழகான 100 மில்லிகிராம் கோல்டு காயின் வந்து வாங்கிட்டேங்க. அதுவும் நம்ம வந்து இந்த மாதிரி ஆஃபர் போடுறப்ப நம்ம வாங்கினோம் அப்படின்னா நமக்கு அந்த வேஸ்டேஜ் இல்லாமல் நல்ல பெனிஃபிட்டோடு கிடைக்குங்க நமக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கிரெடிட் கார்டில் ஆஃபர்ஸு கேஷ்பேக்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த வவுச்சர் வந்து 1 இயருக்கு வேலிடிட்டிங்க. நான் வந்து 22 ஏப்ரல் 2026 அன்னைக்கு நான் ரெடீம் பண்ணியிருக்கேன். 1 இயர்க்குள்ள நம்ம எப்போனாலும் வாங்கிக்கலாம் இதை யூஸ் பண்ணி. ஸோ எனக்கு வந்து என்ன சந்தேகம் இருந்ததுன்னா, இதை யூஸ் பண்ணி நம்ம ஜுவல் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் நம்ம காயின் கூட வாங்கிக்கலாம். அதுவும் ஆஃபர் வந்து ஏதாவது கடையில் போட்டிருந்தாங்கன்னா அது அப்ளிகபிள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஜிஆர்டி காயினில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய 100 மில்லிகிராம் காயினாக இருக்கட்டும், இல்லை 10 கிராம் காயினாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஹால்மார்க் சிம்பலு, BIS ஹால்மார்க்கு, HUID நம்பரு எல்லாமே இருக்கும். ஜிஆர்டி அப்படிங்கிற அவங்களுடைய ஷாப்பு அந்த சிம்பலு எல்லாமே இருக்குங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த கடைகளில் நீங்கள் பார்க்குறப்ப 2 கிராம்ஸுக்கு கம்மியாக உள்ள காயினில் வந்து அது மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி 22Kனா 22K, 916 இந்த மாதிரி எல்லாமே அதில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ இந்த பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட 1507 ரூபா வந்திருக்கு. அதாவது 150 ரூபா வந்து மேக்கிங் சார்ஜ் போட்டது வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹால்மார்க் சார்ஜஸ் 45 ருபீஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் அதை வந்து நமக்கு சேர்க்க மாட்டாங்க ஜிஆர்டியில். பட் நிறையா கடைகளில் வந்து ஹால்மார்க் சார்ஜஸ் வந்து 45 ருபீஸுங்கிறதும் நம்மகிட்ட தான் வாங்குவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த குவிக் சில்வர் வவுச்சர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ். அந்த வவுச்சரை வந்து ரெடீம் பண்ணி 1000 ருபீஸ் வந்து அதில் மைனஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ மீதி உள்ள 507 ருபீஸ் மட்டும்தான் நான் வந்து ஜிபே பண்ணி வாங்கினேங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் 950 ருபீஸ்க்கு வாங்கின இந்த 100 மில்லிகிராம் காயின் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 600 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகி 1500 ருபீஸ் கிட்ட வந்துருச்சுங்க. ஸோ இந்த ஆஃபர் இன்னும் 2 நாளைக்கு இருக்குங்க. ஏப்ரல் 26 சண்டே வரை இருக்குது. ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. பட் ஒரு சின்ன சஜஷனுங்க, இந்த மாதிரி 100 மில்லிகிராம் காயின் வந்து வவுச்சராக இருந்தனால தான் நான் வந்து ரெடியூம் பண்ணி வாங்க வேண்டியதாக போயிடுச்சு. இல்லை இதுக்கு வந்து அமௌண்ட்டாக தான் என் கையில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் இதை வந்து இன்ஸ்டா கோல்டில் தான் போட்டிருப்பேன். ஸோ எப்போயுமே வந்து மினிமம் வந்து ஒரு 1/2 கிராம்லேருந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதுக்கு கம்மியாக தான் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து டிஜிகோல்டில் அந்த மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. நமக்கு அட்லீஸ்ட் அந்த பெனிஃபிட்டாவது நமக்கு ஆட் ஆகும். 7%, 5% அப்படிங்கிறது. ஐ ஹோப் வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.